திருவள்ளூர் ஆரம்பாக்கத்தில் 10 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்ததாக கைது செய்யப்பட்ட நபர் சம்பவத்தன்று இளம்பெண் ஒருவரை பின்தொடர்ந்து அங்கு சென்றதும் அவர் கிடைக்காததால் சிறுமியிடம் அத்துமீறியதும் விசாரணையில் தெரியவந்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் பாலாஜி வழங்க கேட்கலாம். பாலாஜி, வணக்கம். இது பற்றிய மேலும் விவரங்கள் என்ன, சொல்லுங்க. வணக்கம். ஆரம்பாக்கம் பகுதியில் 10 வயது பள்ளி சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்தில் தொடர்புடைய குற்றவாளி கடந்த 12ஆம் தேதி சூலூர்பேட்டையிலிருந்து சென்னை சென்ட்ரல் செல்வதற்காக ரயில் நிலையம் வந்த நிலையில் சூலூர்பேட்டை ரயில் நிலையத்தில் அவரிடமிருந்து 1500 ரூபாய் பணத்தில் 1000 ரூபாய் பணத்தை மர்ம நபர்கள் அடித்து பிடுங்கிக் கொண்டுள்ளனர். இதை அடுத்து அங்கிருந்து மீண்டும் ரயிலில் பயணம் செய்த போது ஆரம்பாக்கம் ரயில் நிலையத்தில் சிறுமியின் பகுதியைச் சேர்ந்த வேறு ஒரு கர்ப்பிணி பெண்ணை ஆரம்பாக்கம் ரயில் நிலையத்தில் பார்த்து குற்றவாளி ரயிலில் இருந்து இறங்கி அப்பெண்ணை பின்தொடர்ந்துள்ளார். இந்த நிலையில் அப்பெண்ணிடம் பேச்சு கொடுத்த நிலையில் அந்த பெண் அவனை திட்டிய முகத்தில் காரி துப்பிய நிலையில் செய்வதறியாது அப்பகுதியில் இருந்த பெட்டிக்கடையில் நின்று இருந்த நிலையில் அவ்வழியே வந்த மற்றொரு பெண்ணுடன் அந்த மற்றொரு பெண் மாந்தோப்பிற்குள் மாடுகளை ஓட்டிச் சென்றுள்ளனர். கர்ப்பிணி பெண் தனியாக வந்தால் மடக்கி பிடிப்பதற்காக எதிர் திசையில் மாந்தோப்பிற்குள் சென்று சுமார் அரை மணி நேரம் நோட்டமிட்டதில் இரு பெண்களும் பிரியாமல் மாடுகளை மேய்த்து பேசிக் கொண்டிருந்துள்ளனர். ஒரு கட்டத்திற்கு மேல் ஏதும் செய்ய இயலாமல் மீண்டும் அந்த பெட்டிக்கடை அருகே நின்றிருந்த போது தண்டவாளத்தை கடந்து சிறுமி வந்துள்ளார். இதையடுத்து சிறுமியை முன்னால் போகவிட்டு சிறிது தூரம் பின்னாலேயே நடந்து சென்ற நிலையில் சிறுமி சந்தேகமடைந்து கையில் இருந்த தண்ணீர் பாட்டிலை கீழே போட்டுவிட்டு குனிந்து குற்றவாளியை பார்த்த நிலையில் சிறுமி பார்ப்பதை அறிந்த குற்றவாளி சிறுமியின் 4 அடி தூரம் முன்னே நடந்து சென்று குற்றவாளியை திடீரென சிறுமியை தூக்கி கொண்டு மாந்தோப்பிற்குள் சென்று கழுத்தில் கத்தியை வைத்து மிரட்டி பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்டுள்ளார். அப்போது குற்றவாளியின் செல்போன் ஒலிக்கவே அந்த செல்போனை எடுத்து பேசாமல் குற்றவாளி செல்போனை கட் செய்து விட்டு மீண்டும் 2வது முறையாக பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்டுள்ளார். இதில் குற்றவாளி டி-ஷர்ட் மற்றும் பேண்டில் ரத்தக்கரை படிவே கரையிலோடு சிறுமியை விட்டுவிட்டு குற்றவாளி செல்லவே சிறுமி அங்கிருந்து உயிர் பிழைத்தால் போதும் என தப்பி ஓடியுள்ளார். இதை அடுத்து குற்றவாளி தான் பணி செய்யும் ராஜஸ்தான் தாபா, அதாவது சூலூர்பேட்டை பகுதியில் ராஜஸ்தான் தாபா ஹோட்டலுக்கு சென்று அந்த ரத்தக்கரை படிந்த பனியன் டி-ஷர்ட்டுகளை துவைத்த நிலையில் ரத்தக்கரை போகாமல் இருந்துள்ளது. இதை அடுத்து 14 நாட்களுக்கு பிறகு சம்பவ நாளன்று அணிந்திருந்த அதே உடையுடன் தனது செல்போன் சரியாக வேலை செய்யவில்லை எனவும் அதை சரி செய்வதற்காக சூலூர்பேட்டை ரயில் நிலையம் வந்த நிலையில் ரயில் நிலையங்களில் குற்றவாளியின் புகைப்படங்கள் ஒட்டப்பட்டுள்ளதை கண்டு அதிர்ச்சி அடைந்து தனது கையில் வைத்திருந்த செல்போனில் இருந்து சிம்மை எடுத்து உடைத்து போட்ட மறுகணமே தனிப்படையினர் குற்றவாளியை வளைத்து பிடித்து கைது செய்து விசாரணை மேற்கொண்டு கைது செய்து சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.